கவனிமா, அரித்மெட்டிக் மீன் மாதிரியே அடுத்த 2வது மாடல் சம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ஓகேவா, 4வது யூனிட்டில் 2வது மாடல், 4வது யூனிட் 4ல் ஓகேவா 2வது செகண்ட் மாடல் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு மாடல் வந்து அரித்மெட்டிக் மீன், அதில் 2 டைப் ஆஃப் சம் பார்த்தோம். இப்போ அதுக்கடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவிஷன், அதுலேயும் 2 டைப் ஆஃப் சம்மு பார்க்க போகிறோம். அவ்வளோதான், அந்த 2 மாடலுமே எக்ஸாமுக்கு வரும். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்க. சிக்மா = ரூட்டா, இது சமேஷன் அப்படின்னு படிக்கணும். சமேஷன் மீனிங் கூட்டல், அதாவது ஒரு போடுவோம்ல அதுமாரி போட்டிருக்கேன். சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பவரில் ஸ்கொயர்டு டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ மைனஸ் சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ ஹோல் ஸ்கொயர்டு. அதாவது எஃப் எக்ஸு இதுக்கெல்லாம் கீழே ஒரு ஐ மாதிரி போட்டிருக்கேன், அவ்வளோதான். அது சும்மா ஒரு கான்செப்டுக்காக அது போட்டிருக்குது. ஓகேவா, அது போடாமலேயும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுல 2 டைப் ஆஃப் சம் இருக்குது. நம்ம எப்படி அரித்மெட்டிக் மீனில் 2 டைப் சம் பார்த்தோமோ அதே மாதிரி திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுல 2 டைப் ஆஃப் சம்மு. ஃபஸ்ட்டு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் டிவிஷனாலும் திட்ட விளக்கனாலும் ரெண்டும் ஒன்று தான். கணக்கு 2 டைப் ஆஃப் சம்மில் ஃபஸ்ட்டு சம் பாரு, கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் த ஃபாலோவிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே என்ன வேணாலும் கொடுக்கலாம், கிளாஸ் இன்டர்வல்னு கொடுக்கலாம், கிளாஸ்ன்னு கொடுக்கலாம், மார்க்ஸ்னு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது எது வேணாலும் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், 2வது வேல்யூ ஃப்ரீக்வன்ஸை நம்ம எஃப்னு எடுத்துக்கணும். அரித்மெட்டிக் மீனில் சொன்னால் அதே மாதிரி தான். அதே மாதிரி பாரு, 2வது செகண்ட் டைப்பில் பாரு, அங்கே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு டைப்புக்கும் 2வது டைப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட்டு டைப்பில் இன்டர்வல் கிடையாது, 2வது டைப்பில் இன்டர்வல் இருக்குது. ஓகேவா, அதாவது நல்லா பாரு, ஃபஸ்ட்டு டைப்பில் கோடு இருக்காது, 2வது டைப்பில் கோடு இருக்குது. அதே கான்செப்ட் தான், அங்கே என்ன பண்ணமோ அதே தான். கணக்கு கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள வேல்யூ பூரா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், கீழே உள்ள வேல்யூ பூரா எஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, அரித்மெட்டிக் மீன் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். 2க்கும் டிஃப்ரெண்ட் வேறு எதுவுமே கிடையாது, ஃபார்முலா மட்டும்தான் மாற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டைப் 1 கணக்கு எப்பொழுதும் போல இங்கே பாரு, மேலே உள்ள வேல்யூ எக்ஸு, கீழே உள்ள வேல்யூ எஃப் எழுதியிருக்கேன். எக்ஸோட வேல்யூ எழுதியிருக்கேன், எஃப்போட வேல்யூ எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்ம ஃபார்முலாவுக்கு என்னென்ன வேல்யூ தேவை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்முலா என்ன? ஃபார்முலா பாரு, இதுதான் ஃபார்முலா. சிக்மா = சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ மைனஸ் சமேஷன் ஒரு பாக்ஸுக்குள்ளே சமேஷன் எக்ஸ்ஐ எஃப்ஐ டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. இந்த ஃபார்முலா பார்த்தோன்னே தெரிஞ்சாச்சு. ஃபார்முலா மனப்பாடமாக எழுதுனதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு எக்ஸையும் எஃப்ஐயும் கண்டுபிடிக்கணும். கணக்கில் எக்ஸு கொடுத்துருக்காங்க, எஃப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸையும் எஃப்ஐயும் பெருக்கணும்னா நமக்கு எக்ஸ்ஐ எஃப்ஐ கிடைக்க போகுது. சமேஷன்னா 2 பெருக்கி எல்லா வேலையும் கூட்ட போகிறோம். ஓகேவா, அது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதுக்கு அடுத்தது சமேஷன் எஃப்ஐ, எஃப் ஆல்ரெடி கணக்கில் கொடுத்துருக்காங்க. எஃப்போட வேல்யூ எல்லாத்தையும் கூட்டினோம்னா அதான் நமக்கு சமேஷன் எஃப்ஐ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ. இப்போ இங்கே அப்ளை பண்ணுறப்ப சமேஷன் எஃப்ஐ, எஃப்போட வேல்யூ கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதாவது எல்லா வேல்யூயும் கூட்டுனாக்கா அதான் சமேஷன் எஃப்ஐ வேல்யூ, அது நமக்கு தெரியும். இப்போ எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்போ இந்த ஒரு வேல்யூ மட்டும் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு அது நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஒன்றுமே கிடையாது, கணக்கை பார்த்துக்க. எப்பொழுதும் போல் இந்த எக்ஸ்ஐ இருக்குல்ல, இந்த எக்ஸ்ஐ வேல்யூவை அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டால் அதுதான் எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு. எப்பொழுதும் போல் எக்ஸ்ஐ எழுதுகிறோம், எஃப்ஐ எழுதுகிறோம், எக்ஸ்ஐயும் எஃப்ஐயும் பெருக்கிறோம். 5 2 10, 15 1 15, 25 1 25, 35 3 105 பெருக்கி போட்டாச்சு. இது ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன் மாதிரியே கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ரா இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, எக்ஸ்ஐ இருக்குல்ல அதை அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறோம். எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு, அப்போ இந்த 5 அப்படியே ஸ்கொயர் பண்ணால் 25, 15 ஸ்கொயர் பண்ணால் 225, 25 ஸ்கொயர் பண்ணால் 625, 35 ஸ்கொயர் பண்ணால் 1225ன்னு அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா, இப்போ இது 2யும் பெருக்கி எக்ஸ்ஐ எஃப்ஐ போட்டாச்சா? ஃபார்முலாவில் நமக்கு பாரு எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு தேவை. இப்போ அதனால் இந்த எக்ஸ்ஐ ஸ்கொயர்டையும் எஃப்ஐயும் பெருக்கி இங்கே எழுதியிருக்கேன் பாரு. 25ஓட 2 பெருக்குன்னா 50.
ஓகேவா. 225ஓட 1 பெருக்குனா 225, 625ஓட 1 பெருக்குனா 625. ஓகேவா. அடுத்தது 1225ஓட இந்த 3 பெருக்குனா 3675. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது எப்பொழுதும் போல் என்ன பண்ணுவோம், எஃப் எல்லாத்தையும் கூட்டுவோம். 2 + 1 3 3 6 1 7 தான் சமேஷன் எஃப்ஐ. எப்பொழுதும் போல் எக்ஸ்ஐ எஃப்ஐ அதே மாதிரி இது எல்லா வேலையும் கூட்டி போடுவோம். என்ன கிடச்சிருக்கு, சமேஷன் எக்ஸ்ஐ எஃப்ஐ 155 கிடச்சிருக்கு. இது முடிஞ்சிச்சு. அடுத்து லாஸ்ட்டு சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டா. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் கூட்டி போட்டால் அதான் சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதியாச்சு. ஃபார்முலாவில் வேல்யூ எழுதுகிறோம். சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டா, ரூட்டு போட்டாச்சு, ஃபார்முலா எழுதியாச்சு. சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு 45 75 எழுதியாச்சு. சமேஷன் எஃப்ஐ 7 மைனஸு ஃபார்முலாவில் உள்ள ப்ராக்கெட் போட்டாச்சு. சமேஷன் எக்ஸ்ஐ எஃப்ஐ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 155 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து எழுதியிருக்கேன். சமேஷன் எஃப்ஐ எப்பொழுதும் போல் 7 அது போட்டாச்சு. ப்ராக்கெட்டில் ஃபார்முலாவில் உள்ள ஸ்கொயர்டு. இது கரெக்டாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா, ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா 163.3904 கிடைக்கிது. இதுதான் நமக்கு திட்ட விளக்கம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதோட வேல்யூ. இப்போ இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 12.78. இதை நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு மாடல். ஓகேவா. அவனுக்கு தெரிஞ்சது தான். ஒன்று இன்டர்வல் இல்லாமல் இருக்கும், இன்னொன்றில் இன்டர்வலோடு இருக்கும். அவ்வளோதான். ரெண்டும் ஒரே டைப் தான். இப்போ இன்டர்வலோடு இருக்குல்ல, இப்போ இந்த கணக்குக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும், எக்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இதுதான் டைப் 2. அதே மாதிரி அடுத்து போட போகிறோம். எக்ஸா இது மாதிரி கோடு வச்சு கொடுத்துருக்காங்களா. இப்போ இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டு அப்படின்னு அர்த்தம். அதை தான் நான் 20ஐயும் 30ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்துக்க அப்படின்னு சொல்கிறேன். இதுமாரி கோடை ஃபஸ்ட்டு நீக்கிறதுக்கு 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். 20 30 50 2ஆல் வகுத்தா 25 35 45 55 65 75 85ன்னு உனக்கு கிடைக்கும். இது இப்போ எக்ஸு கணக்கில் கொடுத்த எக்ஸை எழுதியாச்சு. நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸு இது. 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்து எழுதிக்கணும். கணக்கில் கொடுத்த எஃப்ஐயும் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது 2ஐயும் பெருக்கி இங்கே எழுதியாச்சு. 25 4 35 6 45 10 55 17 65 11 75 9 85 3 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். 100 35 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 210 45ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 450 55ஐயும் 17ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 935 65ஐயும் 11ஐயும் பெருக்குனா 715 75ஐயும் 9ஐயும் பெருக்குனா 675 85ஐயும் 3ஐயும் பெருக்குனா 225 பெருக்கி எழுதிட்டேன். இது எப்பொழுதும் போல் எஃப்ஐ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலாவில் அதே மாதிரி புதுசாக அவனுக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது, எக்ஸை ஸ்கொயர்டுன்னு இருக்குது. நம்ம ஒரு எக்ஸை கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஓகேவா. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பாரு, அப்படியே ஸ்கொயர் பண்ணால் 25 ஸ்கொயர் பண்ணால் 625, 35 ஸ்கொயர் பண்ணால் 1225, 45 ஸ்கொயர் பண்ணால் 2025, 55 ஸ்கொயர் பண்ணால் 3025, 65 ஸ்கொயர் பண்ணால் 4225, அதுக்கு அடுத்தது 75 ஸ்கொயர் பண்ணால் 5625, 85 ஸ்கொயர் பண்ணால் 7225. கரெக்டாக கால்குலேட்டர் வச்சு கரெக்டாக ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா. ஸ்கொயர்னா என்ன, டபுளாக போடணும். 85 × 85 எக்ஸ்ஐ இருக்குல்ல, 25 இருந்துச்சுன்னா 25 × 25, 35 × 35, 45 × 45, 55 × 55 அப்படி எழுதுறது தான் இந்த ஸ்கொயர்டு, எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு இதோட வேல்யூ. ஓகேவா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் உள்ள எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோமா. அப்போ எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கவனி, எஃப் என்ன 4, எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 625. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன். 4 × 625 2500, 6 × 1225 7350, 10 × 2025 20250. ஓகேவா. அடுத்தது வேல்யூ இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா. சம்மு போடுறப்ப வேல்யூ இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து 17ஐயும் 3025ஐயும் பெருக்குனா இந்த ஆன்சர் கிடைக்கும். 11ஐயும் 4825ஐயும் பெருக்குனிங்கன்னா 46475 கிடைக்கும். இப்போ 9ஐயும் கால்குலேட்டர் கண்டிப்பாக அவசியம் இருந்தால் மட்டும்தான் சம்மு ஒன்றால் போட முடியும். ஓகேவா. பார்த்துக்க, எக்ஸையும் எஃப்ஐயும் பெருக்கி இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸையும் எஃப்ஐயும் பெருக்கி இந்த கான்செப்டில் லாஸ்ட்டாக போட்டுருவோம். இந்த வேல்யூ எல்லாம் கூட்டி இங்கே போட்டாச்சு. ஓகேவா. கால்குலேட்டர் வச்சுக்க, இந்த வேல்யூ அப்படியே ஆட் பண்ண 2500, 7350,
ப்ளஸ்ஸு 20,250 ப்ளஸ்ஸு 51,425 ப்ளஸ்ஸு 46,475 ப்ளஸ்ஸு 50,625 ப்ளஸ்ஸு 21,675 ப்ளஸ்ஸு எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வருது உனக்கு? 2,300,000 அப்படின்னு கிடைக்கிது உனக்கு. 2,300,000 அப்படின்னு இதோட ஆன்சர் கிடைக்கிது. ஓகேவா? சமேசன் எஃப்ஐ எப்பொழுதும் போல் சமேசன் எஃப்ஐயை கூட்டி போட்டுரு. எப்பொழுதும் போல் சமேசன் எஃப்ஐ எக்ஸ்ஐ அரித்மெட்டிக் மீனில் கூட்டி போடுவீங்களா அதேமாரி போட்டுரு. ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை மனப்பாடமாக எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூவை கரெக்டாக எழுதுகிறேன். சமேசன் எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதியிருக்கோம். சமேசன் எஃப்ஐயோட வேல்யூ எழுதியிருக்கோம் மைனஸு. சமேசன் எஃப்ஐ எக்ஸ்ஐ என்ன கண்டுபிடிச்சோமோ எழுதியிருக்கோம். சமேசன் எஃப்ஐயோட வேல்யூ எழுதியிருக்கோம் ஸ்கொயர்டு. கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா ரூட்டுக்குள்ளே என்ன ஆன்சர் வரும்னா 239.18 கிடைக்கும். அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 15.47. இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் திட்ட விளக்கம் அதோட ஆன்சர். ஓகேவா? அரித்மேட்டிக் மீனும் ஸ்டாண்டர்ட் டிவிஷனும் ஒரே மாதிரி தான். ஓகேவா? ரெண்டும் ஒரே டைப் தான். ஆனால் ஃபார்முலா தான் வேறு. ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பார்த்துக்க, புரிஞ்சுக்க.